த கிரைம் பேட்ஸ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஜேபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல 24 வயதான இளம்பெண் ஒருத்தவங்க கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. அவங்க கூடயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறந்து 17 நாட்களே ஆன இரட்டை குழந்தைகள், ட்வின்ஸ் பேபிஸ், அவங்களும் வந்துட்டு கொல்லப்பட்டு கிடக்குறாங்க, கழுத்து அறுக்கப்பட்டு. இது ஏன் நடந்தது, எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, அதன் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை ஏன் பயன்படுத்தினாங்க, எப்படி பயன்படுத்தினாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் டீப் அனலைஸ் பண்ணி உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர்றவங்க தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் அஞ்சல்னு ஒரு அழகான ஊர். அந்த ஊரில் ரெஞ்சினி அப்படின்னு ஒரு பெண், 24 வயதானவங்க, அவங்க அம்மா சாந்தம்மா அப்படின்றவங்களோட வாடகை வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு அதே ஊரில் இருக்கிற டிவில் குமார் அப்படின்னு ஒருத்தரோட அறிமுகம் கிடைக்குது. அந்த அறிமுகம் கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாற ஆரம்பிக்கிறது. அந்த காதல் அடுத்த கட்டமாக அவ்வப்போது தனிமையில் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விடுது. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ரெஞ்சினி கர்ப்பமாயிடுறாங்க. இப்படி ரெஞ்சினி பிரெக்னென்ட் ஆனது டிவில் குமாருக்கு தெரிய வருது. உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெஞ்சினியை விட்டு விலக ஆரம்பிக்கிறாரு டிவில் குமார். இதை உணர்ற ரெஞ்சினி என்ன பண்ணுறாங்க, டிவில் குமாரை கூப்பிட்டு, நீங்கள் பண்ணுறது அன்யூஸ்வலாக இருக்குது, நீங்கள் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிற மாதிரி என்னால் உணர முடியுது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இந்த மாதிரி நேரத்தில் நான் ப்ரெக்னெண்ட்டும் ஆகிட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போதைக்கு அவர் சரின்னு சொல்லிட்டு கலந்து போயிடுறாரு. இப்போ ரெஞ்சினிக்கு பார்த்தீங்கன்னா டிவில் குமார் மேலே நம்பிக்கை வரலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் நம்மளை ஏமாற்ற போகிறாரு அப்படின்ற மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உணர்றவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வேற ஏதாவது அவர் முடிவெடுக்கக்குள்ள நம்ம முந்திக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, தேசிய மகளிர் ஆணையம் கேரளாவில் இருக்குது, அங்கே போகிறாங்க. போய் டிவில் குமார்னு ஒருத்தர் என்னை ஏமாற்றி என்னை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டாரு, இப்போ என்னை திருமணம் பண்ணிக்க சொன்னால் அவர் சாக்குப்போக்கு சொல்லி ஏதோ கடந்து போகிற மாதிரி எனக்கு தெரியுது, அவர் தான் என் குழந்தைங்களுக்கு தகப்பன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும், அதுக்கு என் குழந்தைகளுக்கும் அவருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவர் தான் என் பிள்ளைங்களுக்கு தகப்பன்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதிப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் முறையிடுறாங்க. அதையும் ஏற்றுக்கிறாங்க மகளிர் ஆணையம். அதனை தொடர்ந்து மகளிர் ஆணையம் சரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக சரி ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் டிவில் குமாருக்கு தெரிய வருது. உடனடியாக என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து பதான்கோட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாரு. இப்படி தப்பிச்சு போன டிவில் குமார் என்ன பண்ணுறாரு, அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது, இதை யாராவது ஒருத்தரை வச்சு நம்ம வேவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே மாதிரி அடுத்த தடவை நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இல்லாத வரைக்கு எல்லாத்தையுமே அழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறவர் தன்னோட ஃப்ரெண்டு ராஜேஷ் குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை அணுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் அஞ்சல் பகுதிக்கு போங்க, அங்கே இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிட்டேன், அங்கே அதனால் அவங்க ஆயிட்டாங்க, இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டு அப்படி இப்படின்னு தேசிய மகளிர் ஆணையம் அப்படி எங்கெங்கேயோ போய் பிரச்சனையை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அங்கே இருந்து அந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு எனக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, அதே மாதிரி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனை தொடர்ந்து ராஜேஷ்குமாரும் பார்த்தீங்கன்னா அஞ்சல் பகுதிக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெஞ்சினிக்கு பிரெக்னன்சி பெயின் வருது. இதனை தொடர்ந்து சாந்தம்மா அவங்க பொண்ணை கூட்டிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் ராஜேஷுக்கு தெரிய வருது. உடனடியாக என்ன பண்ணுறாரு, நம்ம ராஜேஷ்ன்ற பேரில் அவங்களோட பழக வேணாம், நம்ம நாளை பின்ன ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பேரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னை அனில் குமார்னு சொல்லிட்டு தன்னோட பேரை மாற்றி அவங்கக்கிட்ட அறிமுகமாகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போறாரு, இங்கிட்டு வராரு, கேஷுவலாக அப்படி பழகணும்ல, எடுப்புல போய் அவங்ககிட்ட பழகிற முடியாதுல்ல, அப்படி போறவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட நெருக்கமாகிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டுறாரு இந்த அனில்குமார். இதனை தொடர்ந்து ரஞ்சினிக்கு பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் பேபிஸ், கேர்ள் பேபிஸ் பிறக்குது. அதோட பார்த்தீங்கன்னா அவங்க நார்மல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க. ஓரிரு நாட்களில் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த நாள் வருது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி இந்த ரெஞ்சினியோட குழந்தைகள், ரெஞ்சினி அவங்க அம்மா, இப்படி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறாரு இந்த அனில்குமார். இதோட அவர் நிற்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் விட்டு 2 நாள் விட்டுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவங்க வீட்டை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி இவர் ஆஸ்பத்திரியில் நமக்கு உதவி பண்ணவர் தானே, இவரால் நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு அவங்களும் தன்னோட ஃபேமிலியில் ஒரு மெம்பரை அவரை பழக ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த மாதிரி நேரத்தில் சாந்தமாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து அனில்குமார்கிட்ட போய் எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்கம்மா சொல்லுங்கள், இதனால் என்ன இருக்குது, ஏமா அப்படி தயங்கி கேட்குறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை நீங்கள் நினைக்கிறையா அப்படின்ற அளவுக்குலாம் வந்துட்டு உருக்கமாலாம் பேசுகிறாரு. உடனடியாக வந்து நம்ம சாந்தமாகவும் என்ன பண்ணுறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா என் பொண்ணை வந்து ஒருத்தர் டிவில் குமார்னு ஒருத்தர் ஏமாற்றி இந்த மாதிரி 2 குழந்தைங்களை வேற கொடுத்துட்டு அவர் எங்கேயோ போய் இருந்துக்கிட்டாரு, எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, உண்மையிலே ஏமாத்துறோன்னு நோக்கத்தில் தான் இவரை செஞ்சாரா அப்படின்லாம் எனக்கு தெரியல, தயவு செய்து என் பொண்ணை எப்படியாவது அவங்களோட சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால என்னம்மா இருக்குது, இது என்னோட கடமைம்மா, நான் செஞ்சு விட்றேம்மா, கண்டிப்பாக வந்து 2 பேர்த்தையும் வந்து நல்லபடியாக பேசி முடிச்சு நான் அதை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறாரு. இந்த மாதிரி வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்க இந்த தருணத்தில் February 10, 2006 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அனில்குமார் ரஞ்சினி அவங்க வீட்டுக்கு வராங்க. வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாந்தம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஐயா எனக்கு இன்னைக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுங்கம்மா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லும்போது இந்த மாதிரி பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது பக்கத்தில், அங்கே வந்து குழந்தைகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, வாங்கணும், தயவுசெய்து வந்து என்னை ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனை தொடர்ந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பைக்கிலேயே வந்து கூட்டிட்டு போகிறவர் அங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு அவர் அங்கிட்டு போயிடுறாரு. பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை முடிஞ்ச உடனே வந்து சில பல மணி நேரங்கள் கழித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாந்தமா வந்து அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அவங்க கண்ணில் பட்ட காட்சி வந்து அவங்க ஈரக்கொள்ளையை நடுங்க வச்சிருது. உடனடியாக வந்து நடுங்கி போகிறவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்துறதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஈரக்கொள்ளை நடுங்கிற அளவுக்கான ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சினி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. இங்கே இவங்க எப்படி கிடக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை பிஞ்சு குழந்தைகள் அவங்களும் வந்துட்டு ரத்த வெள்ளத்தில் வந்துட்டு கிடக்குறாங்க. இதனை தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் என்ன பண்ணுறாங்க, வந்து காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அஞ்சல் பகுதியில் ஒரு வீட்டில் வந்துட்டு 3 பேர் வந்து கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க, தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்குறாங்க. உடனடியாக காவலர்களும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த கையோட வந்து இந்த 3 இறந்தவர்களோட உடலையுமே வந்து எடுத்துக்கிட்டு போய் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதோட வந்துட்டு முதல் கட்டமாக விசாரணையை வந்து சாந்தமாட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதா, உங்கள் பெண்ணுக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து பிரச்சனை தொந்தரவு இந்த மாதிரி ஏதாவது இருந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனடியாக இல்லை அப்படிலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க சாந்தமா. சரி சமீப நாட்களாக வந்து உங்கள் வீட்டுக்கு யாராவது சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, எங்களுக்கு வந்து சமீப நாட்களாக வந்து ஒருத்தர் பழக்கம்தான், அவர் வந்து எங்களோட நல்லபடியாக தான் பழகினார், சந்தோஷமாக தான் எங்களோட வாழ்ந்தார், ஆனால் அவர் மேலே எனக்கு சந்தேகம் வரல, அவர் பேர் வந்து அனில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ காவலர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு துருப்பு சீட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனில்குமார். இவர் வந்து சமீப நாட்களாக தான் இவங்களோட பழகியிருக்காரு, ஆனால் வந்து இவங்களோட குடும்ப உறுப்பினரும் கிடையாது, ரிலேட்டிவ்ஸும் கிடையாது, அன்வான்டாக வந்து போய் பழகியிருக்காரு. அப்போ இவர் மேலே வந்து ஒரு கண் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் அதிகாரிகள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனை தொடர்ந்து விசாரணை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, யாரெல்லாம் வந்து இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தினதா நான் சொன்னேன், அது பற்றி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் விளக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசாரணை அதிகாரிகள் வந்து விசாரணையோட அடுத்த கட்டத்துக்கு நகல ஆரம்பிக்கிறாங்க. அதன்படி காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தமாட்டை வந்து இவ்வளவு நாளாக அன்வான்டாக உங்ககிட்ட அனில்குமார்னு ஒருத்தர் பழகினார் இல்லையா, அவர் நல்லவர்னு தான் சொல்கிறீங்க, ஓகே, அவரோட புகைப்படம் ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சாந்தமாவும் இல்லை அப்படின்றாங்க. சரி உங்கள் பொண்ணு வந்து 2 குழந்தைகள் பெற்றிருக்கிறாங்க, அவங்க கணவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் ஆகலை, டிவில் குமார்னு ஒருத்தர் வந்து உள்ளூரில் இருக்கிறவர் தான் காதலிச்சு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டாரு, இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை வந்து இந்த நபர் இருக்கார் இல்லையா அந்த டிவில் குமார், இவர் ஏன் பண்ணிட்டு மறைஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி வந்து அவரை பற்றி அந்த உள்ளூருக்குள்ளே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கிடைச்ச விடயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ப்ரொஃபஷனலாக இருக்கிறாரு, இவர் பதான்கோட் பிரிகேடில் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கூடுதலாக அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த தேதியில் வந்து அவர் இங்கே உள்ளூருக்குள்ளே இல்லை, அவர் வந்து லீவுக்கு வந்திருந்தவர், லீவு முடிஞ்சு அவர் முன்னையே போயிட்டாரு, ஒரு சில பல நாட்களுக்கு முன்னையே வந்து அவர் பதான்கோட் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காவல் அதிகாரிகள் வந்து என்னடா இது, இந்த ஆள் தான் கொலை பண்ணியிருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் நடந்த மாதிரி வந்து இவர் வந்து கொலை நடக்கிறதுக்கு பல நாட்களுக்கு முன்னாடியே வந்து பதான்கோட் போயிட்டாருன்னா பதான்கோட் வந்து இங்கனக்குள்ளே இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்குது, வந்து செஞ்சுட்டும் போயிருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
மூளையை அப்படி கசக்கி புளிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து வீட்டை சுற்றி ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஆராய பார்க்குறாங்க. அப்போ அவங்க கண்ணில் வந்து ஒரு பைக்கோட ஆர்சி புக்கு கிடைக்குது. இப்போ காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்சி புக் கிடந்தது இல்லையா, அந்த ஆர்சி புக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் பாருல அவரை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து அஞ்சல் பகுதியில் வந்து உங்கள் பைக்கோட ஆர்சி புக் கிடந்துச்சு, அது ஏன் கிடந்துச்சு, எதுக்கு கிடந்துச்சு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இங்கே நடந்த நிகழ்வு எதுவுமே சொல்லாமல் வந்து கேட்குறாங்க. அவரும் என்ன சொல்கிறாரு, திருவனந்தபுரத்தில் பழைய பைக் சேல்ஸ் பண்ணுற ஒரு கடையில் வந்து என்னோட பைக்கை வந்து சேல்ஸ் பண்ணி எனக்கு அமௌண்ட் கொடுக்கும்படி நான் வந்து சொல்லிட்டேன். அவங்க வந்து யாருக்கோ வித்துட்டதா சொல்லி எனக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அந்த கடை பேரை கேட்குறாங்க. அந்த கடை பேரையும் வந்து அவர் சொல்லிடுறாரு போலீஸ் அதிகாரிகளுக்கு. இதனை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் திருவனந்தபுரம் போகிறாங்க. போகிறதோட அங்கே உள்ள மேனேஜர் எல்லாத்துட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஆர்சி புக் சம்மந்தமான ஒரு பைக்கை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, தகவல் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. பழைய பைக்கு தானே சார், அதனால் வந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் டாக்குமெண்ட்லாம் எதுவும் கேட்கல, அவங்க 2 பேர் வந்தாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்னொரு விஷயம் பிடிப்படி, என்னடா ஒரு ஆள் தானே வாங்கியிருக்கணும், என்ன 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி உங்கள் உள்ளே இருக்க ஆட்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு எல்லாத்திட்டையுமே வந்து டிவில் குமாரோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதாவது அவர் டிவில் குமாரை விசாரிக்க போனாங்க இல்லையா, அப்போ அவரோட ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபோட்டோவை காட்டி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத யாராவது வந்து பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அப்போ அங்கே உள்ள வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆமாம் இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டிடுறாரு. உடனடியாக வந்து இன்னொருத்தரை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொருத்தர் வந்து ஞாபகம் இல்லைங்க, அவரோட ஃபோட்டோ இருந்தால் வேணால் நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை தொடர்ந்து அன்னைக்கு இன்னொரு நிகழ்வு நடந்துச்சு. இவர் வந்து இங்கனுக்குள்ள பைக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்க ஏடிஎம்மில் போயிட்டு வந்து பணம் வித்ட்ரால் பண்ணிட்டு வந்தார். அவர் வித்ட்ரால் பண்ணிட்டு வந்த பணத்தை வச்சு தான் இங்கே பைக்கே வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை தொடர்ந்து காவலர்களுக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்குது. ஏடிஎம்ல வந்து பணம் வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து யார் பேரில் இருக்குது அப்படின்னா வந்து அவர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதனை தொடர்ந்து அந்த ஏடிஎம் சம்பந்தமான பேங்க்குக்கு வந்து போகிறாங்க காவல் அதிகாரிகள். அங்கே உள்ள மேனேஜரை சந்தித்து இந்த மாதிரி வந்து இந்த தேதியில் வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனடியாக வந்து பேங்க் மேனேஜரும் என்ன சொல்கிறாரு, சரி நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அதை பூரா வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. கடைசியாக ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. இதை வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி காவல் அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து அந்த கோர் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பதான்கோட் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. இப்போ காவல் அதிகாரிகளுக்கு இன்னொரு விஷயம் பிடிப்படுது. என்ன அப்படின்னா இந்த டிவில் குமாரும் பதான்கோட்டில் தான் இருக்கிறாரு. இந்த வித்ட்ரால் பண்ண ஒருத்தரோட பேங்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதான்கோட்டில் தான் லிங்க் ஆயிருக்கு. உடனடியாக சரி அவர் பேரை சொல்லுங்கள் அப்படின்னா அவர் பேர் வந்து ராஜேஷ்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மியில் தான் வந்து அதே சேம் பதான்கோட்டில் இருக்கிற பிரிகேடில் வந்து ஒரு சோல்ஜராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. இதனை தொடர்ந்து வந்து நமக்கு அவங்க விசாரணையின்படி வந்து நமக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் ராஜேஷ்குமார், கண்ணூர் பகுதியை சேர்ந்த ஸ்ரீகண்டபுரம் தான் அவரோட சொந்த ஊர் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி நேரத்தில் பதான்கோட் பிரிகேட் இருக்குல்ல, அங்கே வந்து போலீஸ் அதிகாரிகள் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ராஜேஷ்குமார்னு ஒருத்தர் உங்கள் இதில் வந்து வேலை பார்க்குறாரு இல்லையா, அவரோட டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் வந்து சரி நாங்கள் உங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணுறோம், அவங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே நாங்கள் ஃபேக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணிடுறாங்க. இதனை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரிகள்கிட்ட இப்போ கொலையாளிகள் யார் அப்படின்னு வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. அதை வச்சு அனலைஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே ஒரே பிரிகேடில் வேலை பார்க்குறாங்க. இவர் வந்து குழந்தைய கொடுத்து எஸ்ஐ இருக்கிறாரு. இவர் இங்கே இவங்களோட வந்து பேரை மறைச்சு மாற்றி வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு ரிலேஷன் மாதிரி. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறதுல அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த நபர் வந்து அந்த மகளிர் ஆணையத்தில் வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக. அதுக்காக வந்துட்டு இவரை கொல்ல சொல்லி இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த டிவில் குமார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போ சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாந்தமாக இருக்கிறாங்க இல்லையா, தன்னோட பேத்திகளுக்கு வந்து பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டார்ல, அப்போ அனில்குமாராக இருந்த ராஜேஷ்குமார் கூட்டுட்டு போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இறக்கி விட்டவர் வேற எங்கேயோ போனாருன்னு தான் வந்து சாந்தம்மா சொன்னாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து வேற எங்கேயோ போல, அவர் அங்கேருந்து நேராக வந்து சாந்தம்மா வீட்டுக்கு தான் வந்தார். வந்த கையோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சினியை வந்து கழுத்தறுத்து கொன்னுறாரு. அந்த பிஞ்சு குழந்தைகளுமே கழுத்தறுத்து கொன்னுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவில் குமார் இருக்கார் இல்லையா, டிவில் குமாரும் இவரும் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து என்னை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வந்து இந்த பொண்ணோட என்னை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறாங்க. இது எனக்கு மனதளவில் ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த குழந்தைய அந்த பொண்ணு எல்லாத்தையுமே கொன்று அப்படின்னு சொல்லி ராஜேஷ்ட வந்து
டாஸ்க்கை கொடுத்துட்றாரு இந்த டிவில்குமார். அதனை தொடர்ந்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் வந்து ரஞ்சினியையும் அந்த குழந்தைகளையும் கொண்டுட்டு அவர் அங்கேருந்து ஆயிடுறாரு. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவில்குமார் ஊருலேயே இல்லை. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவில்குமார் வந்து கிட்டத்தட்ட சேஃபாக இருக்கிறோன்னு நினச்சிட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஆர்மிக்கு போகலை, ஆனால் இவர் தலைமறைவாயிடுறாரு. இப்படி விசாரணை போய்கிட்டு இருக்க விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதான்கோட்டில் இருக்கிற டிவில்குமாருக்கு தெரிய வருது. உடனடியாக வந்துட்டு ராஜேஷ்குமாருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து போலீஸ் நம்மளை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட நீயும் வந்துட்டு நம்ம தப்பிச்சு வேற எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்தவர் அங்கே போயிடுறாரு. போய் 2 பேருமே வந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. இதனை தொடர்ந்து காவலர்கள் வந்து பதான்கோட் பிரிகேட்க்கு வந்து போறாங்க, இவங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க போய் கேட்டா அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அங்க அவங்க 2 பேருமே அப்ஸ்காண்ட் ஆகி சில நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா வந்து காவலர்கள்ட்ட இப்ப இருக்கிற ஒரே ஒரு துணுக்கு சீட்டு என்ன அப்படின்னா அவங்களோட ஏடிஎம் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். அதன்படி வந்து வேற எங்கேயாவது டிரான்சாக்ஷன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய ஆரம்பிக்கிறாங்க அந்த பேங்க் மேனேஜர் மூலமா. அப்படி பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வித்ரா பண்ணியிருக்காங்க. உடனடியாக வந்து அந்த இடத்துக்கு வந்து காவல் அதிகாரிகள் போகிறாங்க. அங்கே போனால் அங்கே அவங்க இல்லை. அதனை தொடர்ந்து வந்து அது நாசிக் அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ள போய் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து அங்கே போகிறாங்க, அங்கேயும் அவங்கள பிடிக்க முடியல. அதனை தொடர்ந்து நாக்பூருக்கு போகிறாங்க. நாக்பூர் போனால் அங்கேயும் அவங்கள பிடிக்க முடியல. இதனை தொடர்ந்து வந்து ரவும் பகலுமா வந்துட்டு இவங்களை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பதட்டத்தோட வந்து ஊரே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க காவல் அதிகாரிகள். ஆனால் அவங்க வந்து பிடிபடவே இல்லை. இதனை தொடர்ந்து கடந்த 2010 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் கோர்ட்டுக்கு வந்து கேஸ் வருது. இந்த மூவர் கொலையில் வந்து நீங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவல் அதிகாரிகளுக்கு வந்து கேள்வி கேட்குறாரு ஜட்ஜு. உடனடியாக காவல் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 இருக்காங்க. ஒருத்தர் டிவில்குமார், ஒருத்தர் ராஜேஷ்குமார். இந்த டிவில்குமார் வந்து மூளையாக செயல்பட்டவர் இந்த கொலைக்கு. இந்த கொலையை செய்தவர் வந்து ராஜேஷ்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்குறாரு. இல்லையா, பிடிக்க முடியல, 4 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, குற்றவாளி இவங்க தான் தெரிஞ்சிருச்சு, எப்படி பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து கேள்வி கேட்குறாரு. இதனை தொடர்ந்து வந்து நாங்களும் வந்துட்டு டெல்லி, நாக்பூர், நாசிக்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி பிடிச்சலாம்னு சொல்லி பிடிக்கும் போதெல்லாம் வந்து அவங்க வேறு இடத்துக்கு போயிடுறாங்க, எங்களால் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. முடியலையா, அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாயிடுறாரு. இதனை தொடர்ந்து வந்து ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, இந்த கேஸை வந்து உங்களால் முடியலை தானே, நான் வந்து இதை வந்து சிபிஐக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. இதனை தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து கேட்குறாங்க, இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிங்களோ அவங்க சம்மந்தமான என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அவங்ககிட்ட இருக்கோ அதை பூரா வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் ஃபர்தர் மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை தொடர்ந்து காவல் அதிகாரிகளுக்கு மனசில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம இவ்வளோ தூரம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ போய் வந்து கேஸ் மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம சைடு பை சைடாக வந்து நம்ம விசாரணையை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம், யாருக்கும் தெரியாமல் நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் போய் சொல்லி நம்ம பேர் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் சைடு பை சைடாக வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி சிபிஐ அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் எந்த இடத்துல விட்டாங்களோ அங்கேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் வந்துட்டு பெரிய அளவில் வந்து எந்த விஷயமே கிடைக்கல. இவங்களும் வந்து பல்வேறு இடங்களுக்கு வந்து போகிறாங்க, சர்ச் பண்ணுறாங்க, ஆனால் வந்து எதுவுமே பிடிபட மாட்டேங்குது. இப்படி தேடிக்கிட்டு இருக்க சிபிஐ அதிகாரிகள் அடுத்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஒருவேளை வந்து நேபாள், பூட்டான் சொல்லிட்டு எங்கேயாவது தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா செக் போஸ்ட்டுக்கும் வந்துட்டு அலர்ட் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க வந்து எங்கேயாவது தப்பிச்சு வந்தால் நீங்கள் விடாதீங்க, பிடிச்சி வச்சு எங்கள்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்து வைக்கிறாங்க. அதன்படி வந்து எல்லா செக் போஸ்ட்டும், இந்தியாவில் இருக்கிற எல்லா செக் போஸ்ட்டுக்குமே அலர்ட்டை கொடுத்துட்றாங்க, இவங்களோட ஃபோட்டோவையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்து தேடி பார்க்குறாங்க, அங்கேயும் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இதனை தொடர்ந்து வந்து கடைசியாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம பயன்படுத்தி பார்ப்போம், அவங்களோட ஃபோட்டோ எங்கேயாவது மேட்ச் ஆகுச்சு அப்படின்னா அது நமக்கு பெரிய துருப்புச்சீட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த 2 குற்றவாளிகளுடைய 19 வருடத்துக்கு முந்தைய இமேஜை வச்சு ஆன்லைனில் வந்து தேடுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக. அதன்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரில் ஒருத்தரோட இமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 95% வந்து மேட்ச் ஆயிடுது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் விஷ்ணு அப்படின்னு வருது. அவர் பாண்டிச்சேரியில் இருக்காருன்னு சொல்லிட்டு தகவல் வருது சிபிஐ அதிகாரிகளுக்கு. இப்போ சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கிற சிபிஐ யூனிட்டுக்கு வந்து ஒரு தகவல் கொடுக்குறாங்க. கேரளாவில் நடந்த 3 பேர் கொலை சம்பந்தமாக நாங்கள் ஒருத்தரை வந்து சஸ்பீஷியஸாக ஃபீல் பண்ணுறோம், அவர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு, நீங்கள் அவரை போய் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சி அவரை வந்து நீங்கள் எங்ககிட்ட பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்குறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி கிளம்பி போயிடுறாங்க. இப்படி போகிறவங்க வந்து அவங்களும் விசாரணையை அப்படியே லைட்டாக வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிடைக்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒருத்தர் வந்து பிடிபட்டுறாரு.
அப்போ அவர்கிட்ட விசாரிக்கும் போது அந்த இன்னொருத்தரையும் பிடிச்சிடுறாங்க. இப்போ 2 பேர்த்தையுமே வந்து அங்கேயே வச்சு விசாரிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி விசாரிச்சதுல அவங்க இப்போ என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவில் குமார் வந்து விஷ்ணுவா இருக்கிறாரு, இந்த ராஜேஷ் குமார் வந்து பிரவீன் குமாரா இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து பாண்டிச்சேரியில் செட்டில் ஆயிடுறாங்க, தன்னோட சுய அடையாளத்தெல்லாம் மறைச்சு. அங்கே ஃபேக்காக வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணி விஷ்ணு அப்புறம் வந்து பிரவீன்குமார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ள வந்து டீச்சர்ஸை வந்து 2 பேரும் கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்குது. அப்படி வந்து கல்யாணம் முடிச்சதுல இந்த விஷ்ணுவோட கல்யாண ஃபோட்டோ வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கிறார். இந்த போஸ்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகி இவங்களை வந்து கேட்ச் பண்ணுறாங்க அந்த பழைய ஃபோட்டோ மூலமாக. இதனை தொடர்ந்து வந்து இந்த இருவரையுமே வந்து தூக்கிட்டு போய் எர்ணாகுளம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜு முன்னாடி வந்து ஆஜர்படுத்தி அவங்களுக்கான வந்து தண்டனையை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்க போகுது. அந்த தண்டனை விவரம் கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட்ஸாக வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இவ்வளோதான் மக்களை வீடியோ. இந்த வீடியோ பற்றின விமர்சனத்தை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். தயவு செய்து வந்து கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.